ஊழியம் செய்யற, வெரி குட், ஆமா சூப்பர்ப்பா, ஆண்டருக்கு ஊழியம் செய்ய அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என்னப்பா வேலை செய்யற அப்படின்னா, நான் டாக்டர் ஆகிறேன், வெரி குட்பா அப்படிப்பாங்க. நீ என்னப்பா பண்ற, நான் இன்ஜினியர் போச்சியா, வெரி குட்பா அப்படின்னா, என்னப்பா பண்றேன், நான் பாஸ்டர், என்ன மதமாத்தம் பண்றியா அப்படின்பாங்க. ஒண்ணு யாரும் வந்துட்டு ஊழியம் பண்றதுல யாரும் அப்ரிஷியேட் பண்ண தயாரா இல்லை. ஏன்னா இயேசு நமக்கு அதான் சொன்னாரு, நீங்கள் என்ன பின்பற்றுவீர்களானால் என்ன அடிச்ச மாதிரி ஒன்னும் அடிப்பாங்கன்ட்டு. ஆமென். என்ன பொய்யான வார்த்தைகளை மேல சொன்னாங்க, உங்க மேலே சொல்லுவாங்க, ஆனா நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள் அப்படின்னாரு. ஆமென். ஆமா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் அப்ரிசியேஷன் இன் மினிஸ்ட்ரி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் அ சான்ஸ் தட் யூ வில் கெட் இன் மினிஸ்ட்ரி. ஊழியத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்லாம் காத்திருக்காத. ஊழியம் செஞ்சுன்னா உன்னை யாருன்னா பாராட்டுவாங்கலாம் காத்திருக்காத. சரியா? ஊழியம் செஞ்ச ஊழியக்காரன்னு சொன்ன உடனே எல்லாம் பெருசா மதிச்சிடுவாங்க இல்ல. மதிப்புக்காக, மரியாதைக்காக, பாராட்டுகளுக்காக அல்ல, அவர் அழைத்த அழைப்புக்காக ஊழியம் செய்யறோம். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? ஆமா, அந்த அழைப்பு எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும். ஆமென். நான் அடிக்கடி என்னுடைய செய்தி நான் கத்துக்கிட்டது தான். என் மூலமா ஆண்டவர் பேசின வார்த்தையிலிருந்து நானே கத்துக்கிட்டது தான். நான் பரலோகத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ என்ன பண்ணாலும் வாய்ப்பு கிடையாது. நீ என்ன பண்ணாலும் பரலோகம் போக வாய்ப்பே இல்லை. அதனுடைய சாராம்சத்தை ருசி பார்ப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே இல்லாத உனக்கு பரலோகத்தின் புத்திரனாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். உன்னால முடியாத ஒரு காரியத்தை அவர் உனக்காய் செய்து முடித்தார். அவருடைய வேலையை செய்யறது மட்டும் தான் நம்ம வேலையே. ஆமென். அவர் வேலையை செய்யறது மட்டும் தான் நம்ம வேலை, வேற வேலையே கிடையாது. ஆமென் சொல்றீங்களா? The purpose of the incarnation, இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்ததற்கான அவசியங்கள், காரணங்கள், நோக்கங்கள், அதெல்லாம் என்ன அப்படின்றத தியானிச்சுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம தியானிப்போம், வசன ஆதாரங்களோடு நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட அதிகமாக பேசட்டும். ஆமென். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் யாரு அப்படின்றத அதிகமாக அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அதிகமாக சமாதானம் வர ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆனா ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க, ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆனா ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். இப்ப யோசிச்சு பாரு, நிறைய வாலிப பிள்ளைங்க, இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தாண்டிச்சுனாலே அப்பா அம்மா கட்டாயப்பட்டு, ஏய் சர்ச்சுக்கு வரையே இல்லையா, நீ வா உலக சர்ச்சை அப்படின்னு சண்டை போட்டு இழுத்துட்டு வர வேண்டியதா இருக்குது. இல்ல, யாரும் ஆசையா ஓடி வர மாதிரி கிடையாது. ரைட்டா? இப்ப என்ன அப்படின்னா, பெரியவர்கள், வளர்ந்தவர்கள், ஒரு ரட்சிப்பின் அனுபவம் பெற்றிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்துல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு, ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்க வாழ்க்கை திசை திரும்பிச்சு, அது ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு, அது ஒரு பெரிய மிராக்கிள், அற்புதமா இருந்தது. அது மண்டை கட்டவே இல்லை, அங்க இயேசுவை பிடிச்சுக்கிட்டீங்க. ஆனா அந்த பாஸ்டர் சொல்றது புரியுதோ புரியல, பாப்பா நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள போயிட்டேன், அவ்வளவுதான், நான் இனிமே கண்டிப்பா சர்ச்சுக்கு போயிடும் அப்படி வந்துருவீங்க. ஆனா பசங்க யாரும் வரமாட்டாங்க, வாலிப பசங்க அப்படியே வரமாட்டாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு போதிக்கப்படும் பொழுது, அவன் கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு புரியும், அவன் வருவான். வராமன்னு சொல்லுங்களேன். ஆமா, போன வாரம் தினேஷ் தபிதா அவங்க பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தபிதா அவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. தபிதா அவங்க வீட்டுல வந்துட்டு ஒரே வருத்தம் அவங்களுக்கு, எந்த சர்ச்சைக்கு போறாலோ தெரியலையே, நம்ம சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறா, எங்கேயோ போய் கள்ள உபதேசத்தை மாட்டின்னு இருக்க போறா அப்படின்ட்டு அவங்க வீட்டுல ஒரே வருத்தம். போன வாரம் குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் இங்க அப்படின்றனால ஃபேமிலியே ஃபுல்லா எல்லாம் வந்துட்டாங்களா. வந்துட்ட பிறகு அவங்க ஆக்சுவலா வந்த காரணம் குழந்தைக்கு பேர் வைக்கிறனால வேடிக்கை பார்க்க வந்தாங்க. அப்படியே ஒரு வேவு பார்த்துட்டு போவோம் என்னதான் இவங்க பண்றாங்க அப்படின்றதுக்காக வந்தாங்க. ஆனா வந்தவங்க மெய் மறந்து போய் அவங்க தான் ஆமீன் அல்லேலூயா சொல்லி நல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமென். அதுல வாலிப பசங்க, அவங்க தம்பிமாருங்க, வாலிப பசங்க ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுடைய சாட்சிகள் அவங்க சொன்னதை கேட்டேன் நான். எங்க சர்ச்சில் இருந்தா எங்க பாஸ்டர் இல்ல, 2 மூப்பர்மார்கள் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவர் இன்னொருத்தரை டார்கெட் பண்ணி செய்தியில பேசுவார், இன்னொருத்தருக்கு மெசேஜ் வாய்ப்பு கிடைச்சா அவர் அந்த மூப்பரை டார்கெட் பண்ணி செய்தி கொடுப்பாரு. இந்த பாஸ்டர் எந்த கதையும் பேச மாட்டேங்கிறாரு, சத்தியத்தை தெளிவா கிளீனா பேசுறாரு, எங்களுக்கே கேட்கணும் போல தோணுது, நல்லா புரியுது அப்படின்னு சாட்சி கேட்டேன் நான். ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப என்னன்னா, பாவத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் தான் பாவி என்பது நல்லாவே தெரியும். அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கான கர்த்தருடைய வார்த்தை சரியாய் போதிக்கப்படுமானால் அது குட்டி பையனா கேவன கேள்வி என்ற கேள்வியே கிடையாது, யாராவது கவனிப்பாங்க. ஆமென். இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, அநேக சபைகள்ல போய் உட்காரும் போது ஏதோ போய் உட்கார்ந்தோமா, பாட்டு பாடினோமா, கையை தட்டினோமா, வர்ஷிப்ன்ற பேர்ல எழுந்துட்டு பாட்டு பாடினோமா, அப்புறம் செய்தின்ற பேர்ல அவர் பேசுவார். அவர் என்ன பேசுறாரு அவருக்கும் புரியாது, அவர் என்ன பேசுறாரு உட்கார்ந்துக்கிறவனுக்கும் புரியாது. அது தலை இல்லாம வால் இல்லாம தலைப்பு இல்லாம எங்க ஆரம்பிக்குது எங்க முடிக்குது, என்னதான் சொல்ல வராரு, யோ என்னதையா கடைசி சொல்ல வரீங்கன்னா, அதெல்லாம் ஆண்டவர் பேசுவார் தம்பி, அப்படியே முடிச்சிடுவாங்க செய்தியை மொத்தமாவே. செய்தின்பாங்க, ஆனா செய்தியை வந்து சேரல, இன்னைக்கு என்னதான் செய்தி எனக்கு வந்து சேர்ந்ததுன்னு தெரியல அப்படின்ட்டு அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது என்ன ஆயிடுது, பசங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. எப்படி இல்லை, வாலிப பிள்ளைகளுக்கு எப்படி இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. இவங்க உட்காந்துக்கிட்டு எப்படா வீட்டுக்கு போவோம், இவர் எப்படா முடிப்பாரு, அப்படி போயிடுவாங்க. ஸோ
இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தெருவில் இருக்கிற வாலிப பிள்ளைங்கிட்ட, டேய் கடவுள் அங்க நின்னுகிறாரா, வாடா காட்டுறேன்னா வருவான வர மாட்டானா? அங்க நின்னுகிறாரா, நான் காட்டுறேன் வா காட்டுறேன் வா அப்படின்னா வருவானா வரமாட்டானா? ஏன்? எப்படி இருந்து பார்க்கணுன்ற? இப்ப நல்லா கவனி, உன்னுடைய முதல் அறிவு பார்வையில தான் உண்டாகுது. இது கீபோர்டு எப்படி தெரியும்? பார்த்தனாலும் தெரியும். இப்ப கண்ணு தெரியாதவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு கீபோர்டு நான்ட்டு. அதுவா கருப்பு கலர்ல பொட்டி மாதிரி இருக்கும், அவனுக்கு பொட்டினா நான் முதல்ல சொல்லணும், அவனுக்கு கண் தெரியாது. அதுல வெள்ளையும் கருப்புமா குச்சி குச்சியா வச்சிருப்பாங்க, தட்டினா சத்தம் கேக்குது, என்னடா சொல்ற, அவன் ஒண்ணும் புரியாது. அப்ப பார்வையில தான் முதல் அறிவு உண்டாகுது, ரைட்டா? அப்ப கடவுளை பார்க்க முடியாது, ஆனா அதனுடைய அறிவை ஒருத்தன் கொடுக்கும் பொழுது அவரை அறிந்து கொள்ள முடியும். நம்ம இன்னைக்கு அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பைபிள்ல. இயேசு கிறிஸ்து மனித அவதாரமாய் பூமிக்கு வந்ததனுடைய அவசியங்கள் என்ன, தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வாசிக்கலாம். நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுத்தவங்க இது வரைக்கும்? அவர் எந்த காரணத்திற்காக மனித அவதாரம் எடுத்து வந்தார்? வேத வாக்கியங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? காணவே முடியாத ஆண்டவரை காணும்படிக்கு செய்தவரே இயேசுதான். ஆமென், ரைட். மூணாவது என்ன பார்த்தோம்? ஆமா, அதுல ஞாபகம் இருக்கா? மனிதனை வெளிப்படுத்துவதற்காக அப்படின்னா என்ன எடுத்தேன், என்ன சொல்லி கொடுத்தேன்? சரி கவனி, மறுபடியும் சொல்றேன். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் பிறக்க செய்யவில்லை, கையினால் படைத்தார், சிருஷ்டித்தார், உருவாக்கினார், ரைட்டா? அதுல உலகத்துல ரெண்டு மனிதர்கள் பாவமே இல்லாதவர்களாய், பாவத்தை அறியாதவர்களாய், பாவம்ன்ற வார்த்தையே தெரியாம, அதே நேரத்துல மனிதனாய் ஆண்டவரை நேருக்கு நேர் பார்த்து சாகாம இருந்தாங்கன்னா ஆதாம் ஏவாள் மட்டும்தான். அதுதான் ஆண்டவரால் படைக்கப்பட்ட உண்மையான மனுஷன். அதை பத்தி நம்ம எதனா ஐடியா இருக்கா? இப்படி சொல்லி கேட்டுக்கிட்டதான் உண்டு. ஓ அப்படியா அப்படின்ட்டு. அப்படின்னா எப்படி இருக்குன்றது தெரியுமா? அவர்கள் நிர்வாணிகளா இருந்தும் தங்கள் நிர்வாணத்தை குறித்து ஒன்றும் அறியாதவர்களா இருந்தார்கள். அப்படின்னா பாவம்ன்ற வார்த்தை இல்லவே இல்லை. ஆமென், ஆமாவே இல்லையா? ஆமா. அப்போ இயேசு மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் மனிதனை எப்படி படைத்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான். அப்படின்னா அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மறுரூபமாக்கப்பட்டு உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்வார்கள். அப்பொழுது அழிவுள்ள சரீரம் அழியாமை தரித்துக் கொள்ளும், சாவுக்கு எதுவான சரீரம் சாவாமை தரித்துக் கொள்ளும், பாதாளத்துக்கு போக வேண்டிய மனுஷன் நித்தியத்துக்கு எதுவாய் வாழ போறான். என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, பாவத்துல விழுந்திருக்கிற நமக்கு எந்த சரீரத்துல பாவம் செய்ய முடியாம கண்ட்ரோல் பண்றோம் செஞ்சிடறோம், கண்ட்ரோல் பண்றோம் செஞ்சிடறோம், வேணான்னு நினைக்கிறோம் அப்புறம் செஞ்சிடறோம், இந்த தடுமாற்றத்துல வாழ்ந்துட்டே இருக்கோம். பாத்தீங்களா? ஒரு பாயிண்ட்ல இயேசு இவை எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பார். அப்போ எப்படி ஆதாம் ஏவாள் பாவம் என்னன்னே தெரியாம பரிசுத்தமாய் மனிதர்களாய் தேவனை முகமுகமாய் சந்தித்தார்களோ, அதே போல நமக்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் அந்த நாளிலே ஒருவேளை உயிரோடு கூட இருந்தா அப்படியே மறுரூபமாக்கப்படுவார்கள். ஒருவேளை இயேசு வர்றதுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா நான் தான் முதல்ல உயிர் தெழுவேன். உயிர் தெழும் போது ஆவியாய் மாத்திரமல்ல, இதே சரீரத்தோடு உயிர் தெழுவேன். ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் மிஸ்ஸிங். ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் மிஸ்ஸிங். என்னது அது? பாவத்தன்மை. என்ன மிஸ்ஸிங்? இந்த பாடியில் என்ன மிஸ்ஸிங் ஆகும்? இதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு தேவனுடைய முகமுகமாய் காணப்போகிறோம். இல்லை சொல்லுமா? This is possible. இது 100% சாத்தியம். அதை செய்து காட்டுவதற்காக தான் இந்த மனுஷ பயல பார்த்தாதான்டா நம்புவானுங்க, நம்ப மாட்டானுங்க அப்படின்ட்டு அதை நிரூபிப்பதற்காகவே இயேசு மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு இறங்கி வந்தார். வரல சொல்லுமா? நாலாவது ஒரு பாயிண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசுவே மத்தியஸ்தர். சொல்லுங்க. ஆமா, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. சரியா? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். திருப்பிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. ஆமா. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல அதிகமான மெஜாரிட்டி இருக்கிற ஆட்கள் கத்தோலிக்க மக்கள்.
சரியா? இந்த கத்தோலிக்கர்கள் நிறைய மத்தியஸ்தர்ல பயன்படுத்துறாங்க. நிறைய மத்தியஸ்தர்ல பயன்படுத்துறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க போப்புன்னு சொல்லி அவங்களோட தலைவர் இருக்கிறார்ல, கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய மார்க்கம் இல்ல, மதம் கத்தோலிக்க மதம், கிறிஸ்தவ மதம் இல்ல, கத்தோலிக்க மதம், கத்தோலிக்க மதத்தினுடைய தலைவர் அவர் வந்துட்டு போப்பாண்டவர் தான் சொல்லுவாங்களே. அப்படின்னா பாண்டிய நாட்டு ராஜாவான்னு கேட்காதீங்க, பாண்டியன் இல்ல, போப் ஆண்டவர். போப் பாண்டியர் இல்ல, போப் ஆண்டவர். மனுஷன் ஆண்டவர்னு சொல்ல முடியுமா? இயேசு மட்டும்தான் ஆண்டவர். ஆமென். ஆமா, இவர் போப்பை ஆண்டவர் என்று சொல்லி தான் அவங்க வந்து நம்புறாங்க. அப்போ இந்த போப் வந்துட்டு அவங்களுடைய கத்தோலிக்க மதத்தின்படி அவங்க வச்சிருக்கிற சட்டத்திட்டங்கள் படி அவர் யார் யாரெல்லாம் செத்து போயிட்ட பிறகு புனிதர்கள்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரோ, கத்தோலிக்க மதத்தை பின்பற்றக்கூடிய எல்லா இந்த கத்தோலிக்கர்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசு மூலமாய் ஜெபிப்பது மாத்திரமல்ல, இந்த போப் யாரெல்லாம் புனிதராய் செயின்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரோ அவங்க மூலமா ஜெபிப்பாங்க. தெரியுமா? அவங்க மூலமா ஜெபிப்பாங்க. இது உண்மையா? இது சாத்தியமா? இது வாய்ப்பு இருக்கா? கிடையவே கிடையாது. இயேசு ஒருத்தர் மட்டும் தான் மத்தியஸ்தர். ராமேன் சொல்லுவோமா? யார் மூலமா ஜெபிக்கலாம்? இயேசு மூலமா ஜெபிக்கலாம். ஆமென். ஆமா, யார் மூலமா ஜெபிக்கலாம்? இயேசு மூலமா ஜெபிக்கலாம். யார் நாமத்துல ஜெபிக்கலாம்? இயேசுவின் நாமத்துல மட்டும்தான் ஜெபிக்கலாம். இது தவிர்த்து செகண்ட் ஆப்ஷன் இருக்கா? கிடையவே கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் கிடையவே கிடையாது. இயேசு மூலமாய் மட்டும்தான், இயேசு நாமத்தினால மட்டும்தான். ராமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மத்தியஸ்தர் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? மீடியேட்டர். இங்கிலீஷ்ல அழகா சொன்னீங்க. மீனிங் சொல்லுங்க. மத்தியஸ்தர் என்னது? இருவருக்கும் நடுவுல இருக்கிறவர். இருவருக்கும். பழைய ஏற்பாடு ஏசாயால வாசிக்கிறோம், திறப்பில் நின்று தேசத்தை அழிக்க கூடாதபடிக்கு திறப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. திறப்புன அர்த்தம் பிளவு. அப்படின்னா ரெண்டு பேருக்கு மத்தியில டோரை திறக்கிறோம்ல, அந்த டோர் தான் வீட்டுக்கு வெளியே இருக்கிறவனே வீட்டுக்கு உள்ள இருக்கிறவனுக்கும் அதுதான் கேட்டு. கேட்டு, கேப்பு, திறப்பு, என்ட்ரன்ஸ் என்ன சொல்லிக்கலாம் அதுக்கு. இப்போ ஆண்டவர் சொன்ன, பிதாவாகிய தேவன் சொன்னாரு, தேசத்தை அழிக்க கூடாதபடிக்கு, இந்த மனிதர்கள் அழிக்க கூடாதபடிக்கு திறப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை தென்னை யாருமே காணல, யாரும் என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அப்பதான் வந்துட்டு அந்த திறப்பில் நின்று மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியில நின்று இரு தரத்தாரையும் ஒரே தரத்தாரை மாற்றக்கூடிய வேலையை இயேசு மட்டும் தான் செஞ்சாரு. அது தம்முடைய சிலுவையும் மரணத்தின் மூலமா செஞ்சார். சொல்ல போனா நீயும் ஆண்டவரும் விரோதி, நீயும் கடவுளும் எதிரி, நீயும் கடவுளும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. யார் ஜெயிப்பா? ரொம்பலாம் யோசிக்காத, டப்புன்னு சொல்ற, கடவுள் தான் ஜெயிப்பார். ஆமா, உனக்கும் ஆண்டவருக்கும் சண்டை, ரெண்டு பேருக்கும் சண்டை. கத்தி எடுத்து வெட்டிக்கணும், யார் உனக்கு சாவடிப்பா? முதல்ல உன்னால அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் உஃபுன்ட்டு போயிட்டே இருந்துருவார். உஃபுன்ட்ட பிறகு நீ அங்க இருக்கவே மாட்டா, அவள் தான். ரைட்டா? ஆமா. அப்போ இருதரத்தாரையும் ஒன்றாய் மாற்றுவதற்காக இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்தார். சோ மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு ஒருத்தர் மட்டும்தான். இந்த விவரம் புரியாம இனி அநேகர் வந்து திறப்பின் வாசல் ஜெபம். என்ன ஜெபம்? என்ன மீனிங் தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு ஜட்ஜ் இருக்கார், ரைட்டா? இந்த பக்கம் ஒரு குற்றவாளி ஒருத்தர் இருக்கிறான். நான் நடுவில் உள்ள வந்துட்டு, ஐயா 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 அவனை விட்டுருங்க ஐயா, என்ன வேணா என்ன பண்ணிக்க ஐயா அப்படின்னு என்ன அர்த்தம் அதுக்கு? அப்படியாப்பா, குற்றவாளி வெளியே போ, டே இவனை கைத்துல ஏத்து மேல. கரெக்டா? அதுதான் வந்து குறுக்க நிக்கிறது. அதுதான் மத்தியஸ்த வேலையை பார்ப்பது தான் மத்தியஸ்த வேலையை பார்க்கறது, ரைட்டா? அப்படி யாராவது பண்ண முடியுமா உலகத்துல? போன ஒரு வருஷம்ல ரோமர்ல பார்த்தோம்ல, நல்லவனுக்காய் ஒரு வேலை ஒருவன் மறிக்கலாம், நீதிமானுக்காக வேணா ஒரு வேலை ஒருத்தன் ட்ரை பண்ணலாம் இல்ல? ஆமா. ஆனா நம்ம பாவிகளா இருக்கும் பொழுதே நமக்காக மரித்தவர் இயேசு ஒருத்தர் மட்டும் தான். அல்லேலூயா சொல்வீங்களா? கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ மத்தியஸ்த வேலையை பார்ப்பதற்காக, திறப்பில் இருப்பதற்காக இயேசு ஒருத்தர் தான் வந்தாரே தவிர அவரை தவிர்த்து வேற ஆளுங்க கிடையவே கிடையாது, யாருமே கிடையாது. அப்படி யாருன்னா ஒருத்தர் குறுக்க நின்றா அது சாத்தியமா அப்படின்னு கேட்டா சாத்தியமே இல்லை. இஸ்ரவேல் மக்கள் அழிக்க கூடாதபடிக்கு மோசே திறப்பில் நின்றா. ஏன்னா ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மாற மாட்டார், மீற மாட்டார்னு ஆண்டவருடைய சுபாவத்தை பத்தி மோசேக்கு மட்டும்தான் தெரியும்.
அந்த தைரியத்துல தான் மோசே குறுக்க வந்து நின்றான். சரி, அதனால ஆண்டவர் தம்முடைய சுவாபத்தை மாத்திக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து மோசே கொல்ல மாட்டார். ஏன்னா மோசே அவர் சூஸ் பண்ணார். மோசே தன் வீடுங்க உண்மை உள்ளவன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தார். ரைட்டா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவன் கேட்கிற மாதிரி தெரியல, மொத்தமா காலி பண்ணிடலாம், தேவையில்லை, நான் எனக்கு ஒரு இன்னொரு சந்ததியை நான் உருவாக்கிக்கிறேன், இந்த சந்ததியே தேவையில்லை, முடிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு. மோசே குறுக்கு வந்து நின்னுட்டு, ஆண்டவரே அப்படி மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மத்த புறஜாதியாரெல்லாம் உங்களை பத்தி என்ன நினைப்பா? அவருக்கு தெரியாதா நான் உன்ட்டு? இவன் குறுக்க தேவையெல்லாம் வந்து நின்றுட்டு இவரு ஸ்டாண்டிங் இன் த கேப். ஆமா, திறப்பின் வாசல்ல மோசே வந்து நின்றார். என்ன தைரியம்? மோசே தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் மோசையை கொல்ல மாட்டார்ன்றது மோசேக்கு நல்லாவே தெரியும். ராமன் சொல்லுவீங்களா? அதனால மோசே குறுக்க நின்றான். சோ ஆண்டவர் என்ன பண்ணாரு, அப்போதைக்கு விட்டு வச்சிட்டாரு. அப்படியா, நான் எப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ எனக்கு குறுக்க வந்து நிக்கிறியா, போடான்னு விட்டு வச்சாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தாரு, மோசே கரெக்டா ஒரு மிஸ்டேக் பண்ணா, அதான்டா சான்ஸ்னு ஆண்டவர் முதல்ல மோசே எடுத்துக்கினாரு. அதுக்கப்புறம் 40 லட்சம் பேர் மொத்தமா காலி பண்ணாரு. ராமன் சொல்லுங்களேன். ஆக மொத்தத்தில் அவர் பண்ண நினைச்சத அவர் கண்டிப்பா பண்ணதான் போறாரு. வரல சொல்லுவோமா? அல்லேலூயா. சோ மோசே திறப்பில் நின்றான், சக்சஸ்ஃபுல் ஆனானான்னு கேட்டா இல்லவே இல்லை. இல்ல, எந்த ஒரு மனிதன் இனத்திற்காய் திறப்பில் நின்றாலும் அது சாத்தியமாகவே இல்லை. திறப்பில் நின்று அந்த மத்தியஸ்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சவர் இயேசு ஒருத்தர் மட்டும்தான். வரல சொல்லுமா? இயேசு மத்தியஸ்தரா இருப்பதற்காகவே இறங்கி வந்தார். இதை குறித்து இன்னொரு சில காரியங்களோட நம்ம கூட பார்க்கலாம். நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 3:20 பாருங்க. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். தேவனோ ஒருவர். ஆண்டவர் ஒருத்தர் தான். ஆனா மத்தியஸ்தர் ஆண்டவர் பக்கம் மட்டும் நிக்கல, மத்தியஸ்தர் மனுஷ பக்கம் மட்டும் நிக்கல. இந்த மத்தியஸ்தர் யார் தெரியுமா? 2 பேருக்கு உரிமையாளர். புரியுதா? தெய்வத்திற்கு தேவனாய் இயேசுவும், மனிதனுக்கு மனித அவதாரமாய் இயேசுவும். புரியுதா? தெய்வத்துக்கு தெய்வமாச்சு, மனுஷனுக்கு மனுஷனாச்சு. நீங்க மனுஷன் இல்லை, நீங்க ஆவியாகி தேவனாச்சு சொல்ல முடியாது. அவர் மனிதனாய் இறங்கி வந்தார், மனுஷனுக்கு சமமாய் அவர் இறங்கி வந்தார். அதனாலதான் நமக்காக அவர் பண்ண வேலை ப்ராப்பரா நடந்தது, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்தது. எல்லாமே இறங்கி வந்தவர் வெறும் மனிதன் மாத்திரமல்ல, தேவனாய் இருந்தவர் மனிதனாய் இறங்கி வந்த போதிலும் கூட அவர் முழு தெய்வமாய் இருந்தார். தெய்வத்திற்கு தெய்வமும் ஆச்சு, மனுஷனுக்கு மனுஷனும் ஆச்சு. அதனால அவரை தவிர்த்து மத்தியஸ்தன்னு சொல்றதுக்கு மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் மத்திய எவனுமே கிடையாது. எவனாவது ஒருத்தன் வந்துட்டு நான் திறப்பில் இருக்கிறேன், தேசத்துக்காக நான் திறப்பில் ஜெபிக்க போறேன்னு எவனா உள்ள வந்தான் அப்படின்னா அவன் பைத்தியக்காரன் அர்த்தம். அறியாமையினால புத்தி பேதலிச்சு போய் முட்டாள்தனமா இயேசுடைய ஸ்தானத்தை திருட ட்ரை பண்றான். அந்த வேலையை தெளிவா ப்ராப்பரா கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டாரு ஏற்கனவே ஒருத்தர், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப மத்தியஸ்தன் சொல்லும் பொழுது, நடுத்தரகர்னு சொல்லும் பொழுது, இவர் 2 தரத்தாருக்கும் உரியவராகவே இருக்கிறார். அவர் மனிதனாய் இறங்கி வந்தபடினால் என்னுடைய சகோதரன் என்று அழைப்பதற்கான அதிகாரம் எனக்கு இருக்குது. அவர் மனிதனாய் வந்தது மனிதனாய் மாத்திரமல்ல, தேவனாய் இருந்து மனிதனாய் இறங்கி வந்தார். மனிதனாய் இறங்கி வந்த போதிலும் கூட அவர் முழு தெய்வமாகவே இருந்தார். தேவனுக்கு தேவனும் ஆச்சு, மனிதனுக்கு மனிதனும் ஆச்சு. அதனால்தான் மத்தியஸ்தர் ஒருவருக்குரியவர் அல்ல, 2 தரத்தாருக்கும் உரியவர். ஆனால் தேவனோ ஒரே ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, என்ன பாருங்க, கவனிங்க. பிதாவின் இடத்திலிருந்து மத்தியஸ்தனாய் இறங்கி மனித அவதாரம் எடுத்து வந்த இயேசு கடவுளா மனுஷனா? வெரி குட், சூப்பர் தினேஷ். 100% கடவுளாக இருந்தார், 100% மனிதனாக இருந்தார். ஆமென். அவர் கடவுளான்னு கேட்டா ஆமா கடவுள். அதே நேரத்தில் அவர் மனிதனான்னு கேட்டா ஆமா மனுஷன். கரெக்டா? கடவுளான்னு கேட்டா ஆமா கடவுள். அதே நேரத்தில் அவர் மனுஷனான்னு கேட்டா ஆமா மனுஷன். இப்படி ஒரு நடுத்தரகர் எங்கேயாவது உலகத்துல பார்க்க முடியுமான்னு கேட்டா யாருமே இல்லை. ஆமென். பிதாவாகிய தேவன் இயேசுவை தம்முடைய குமாரனை பார்த்து என் தேவனேன்னு சொல்லி கூப்பிடுறார். ஆமென். ஒரு பாயிண்ட்ல பிதாவே அவருக்கு தேவனாக இருக்கிறார். பிதாவுடைய முன்னிலையில் இயேசுவை ஆராதிப்பது பிதா பார்த்துட்டு சும்மா தான் இருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷம்
5ஆம் அதிகாரம். பரலோகத்தில் பிதாவின் முன்னிலையில் காலங்காலமாய் பிதாவை தொழுது கொண்டிருந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் பிதாவுக்கு மத்தியில் பிதாவின் முன்னிலையில் இயேசுவுக்கு முன்பாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள். இது 10வது குறைக்கு எபிரேயர் 1ஆம் அதிகாரம். எபிரேயர் 1 நம்ம வாசிக்கிறோம். 1:8. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 1:8 சேர்ந்து வாசிங்க. குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். எல்லாரும் எடுத்துட்டோம். எல்லாரும் பைபிள் திருப்பிக்கங்க. எபிரேயர் 1:8 சேர்ந்து வாசிக்கலாமா? பைபிளுங்க அது அப்பப்போ புரட்டி பழகினாதான் ஆதியாகமத்தை வெளிப்படுத்தும் விசேஷத்தில் தேடாம வெளிப்படுத்தும் விசேஷம் ஆதியாகமத்தில் தேடாம கரெக்டா தேட முடியும். எபிரேயர் 1:8 குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய குமாரனை நோக்கி ஒருத்தர் ஒண்ணு சொல்றாரு. சொல்றவர் யாரு? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அதுக்கும் மேல போணும். அதுக்கும் மேல 6ஆம் வசனம் வாசிங்க. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்த பொழுது இன்னொரு விஷயம் கூட நடந்தது. இது ப்ரிப்பேர் பண்ணல, இப்போ ஆண்டவன் புரிய வச்சதை சொல்றேன் நான். இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்த பொழுது இதுவரைக்கும் பிதா சொல்லாத வார்த்தைகளை இப்ப பிதா சொல்ல ஆரம்பிச்சார். புரியுதா? இயேசு மனித அவதாரம் எடுத்து வருகிற வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தை பிதா சொன்னதே இல்லை. அப்படி என்ன பாஸ்டர் சொன்னாரு அப்படின்னா, பூமியில லிமிட்டட் பீயிங்கா மனுஷரா இறங்கி போன ஒருத்தரை தூதர்கள் எல்லாம் அவர் தொழுது கொள்ளு, அப்படி ஒரு வார்த்தை பிதா சொன்னதே கிடையாது. மனித உருவமாயிருக்கக்கூடிய எதையுமே பிதா வணங்க சொல்லி சொன்னதே கிடையாது. முத பிதா சொன்னார்னா என் ஆண்டவரா இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்த அப்போதான். அல்லேலூயா. ஆமா, அப்பவும் பிதா டென்ஷன் எடுவாரு, போட்டு தள்ளுவாரு. பிதா மட்டும் கிடையாது, பழைய ஏற்பாட்டில் பார்த்தா இயேசுவும் சம்டைம்ஸ் டென்ஷன் எடுவார். ஞாபகம் இருக்கா? சங்கீதம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். யாத்ராகம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிதா ஒரு அறிமுகம் கொடுக்கிறாரு. வரக்கூடிய தூதன் பயங்கரமான தூதனா இருப்பான். அந்த தூதன் என் நாமத்தை உடையவனா வருவான். அந்த தூதன் முன்னாடி நீ கோபம் கொள்ளாத, அவன் அக்கிரமத்தை பொறுத்து கொள்ள மாட்டான். எந்த இயேசு அக்கிரமத்தை பொறுத்து கொள்ளாமல் மகா பரிசுத்தம் உள்ள கடவுளாய் இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்பாய் கடந்து செல்லும் பொழுது தவறு செய்தவரை தண்டித்தாரோ, அதே இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்த பொழுது என் பாவத்திற்காக பாவமானார், என் சாபத்திற்காக சாபமானார். எந்த ஒரு காரியத்தால கடவுள் செய்ய முடியாது, கடவுள் அப்படி பண்ண மாட்டார் நினைச்சோமோ அந்த ஆண்டவர் நம்ம அன்பு கொண்டபடினால நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை அவர் நமக்காய் செய்தார். என்ன தெரியுமா? மனிதனாய் இறங்கி வந்தார். பாவமே செய்யாதவர் எனக்காய் பாவமானார். பாவத்தை அறியாதவர் பாவிகளோடு சேர்ந்து பழகினார். எந்த பாவமும் இல்லாத இயேசு என் பாவத்தை எனக்காக சிலுவையில் தூக்கி சுமந்தாரு. அல்லேலூயா. இயேசு மனிதனா இறங்கி வந்தாருன்னு சொன்னா சும்மா இல்லை. ஆமென். ஆமா, கடவுள் அவதாரம்னு சொல்லி எல்லா மதங்களிலும் ஏகப்பட்ட காரியங்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எவனா ஒருத்தங்கிட்ட போயிட்டு கடவுள் அவதாரம் வந்து என்ன பண்ணுச்சுன்னு கேளு, கடவுள் அவதாரம் எதுக்காகன்னு கேளு, ஒரு பதில் கிடையாது. நமக்கு ஆண்டவர் ஏகப்பட்ட சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். வரல சொல்லுமா? அல்லேலூயா. பிதா அது வரைக்கும் சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. தூதர்கள் யோசிச்சிருப்பாங்க, இங்க இருந்து அவர் இறங்கி மனுஷனா போயிட்டாரு. இப்ப பாருங்க, தூதர்களுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையவே கிடையாது. தூதர்கள் இன்னைக்காவது மனித உருவமா இருக்கிற யாரையாவது பார்த்து வணங்கியிருக்காங்களா? இல்ல. ஆனா இங்க வணங்கினாங்க. இயேசுடைய மனித அவதாரம் எட்டர்னிட்டி பாஸ்ட், கடந்த நித்திய காலத்திலிருந்து இதுவரைக்கும் சம்பவித்திராத காரியத்தை இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்தபடினால அவர் நடக்க செய்தார், நடத்தி காட்டினார். எந்த ஒரு தூதர்களும் மனித உருவமாய் இருக்கிற ஒருத்தரை பார்த்து சாஷ்டாங்கமாய் கும்பிட்டுலாம் வணங்கல. அங்கதான் பிதா முதல்ல சொல்றாரு, அவர் தம்முடைய குமாரனை தமது முதல் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை. தூதர்கள் ரொம்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஆண்டவரே கிளாஸே எடுக்கல, திடீர்னு வர்ஷிப் பண்ண சொல்றீங்க, உங்களை பார்த்து வர்ஷிப் பண்ணுறேன், நீங்க பயங்கரமா இருக்கிறீங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது, ஃபாஸ்டா பேசுறேன், உசியா ராஜா மரணம் அடைந்த போது தரிசனம் கண்டு பார்க்கிறாரு. கேருபீன்கள் சேராபீன்கள்
6 சேட்டைகள், 6 சிறகுகள் இருந்தது. 2 சிறகுனால முகத்தை முடிக்கிச்சு, இப்படி கவர் பண்ணிச்சு, ஃப்ரண்ட்ல பார்க்கல, ஆண்டவரை பார்க்கல. 2 சேட்டைகளால வந்துட்டு தங்கள் கால்களை மூடிக்கொண்டது. 2 சேட்டைகளால பறந்துகிட்டே இப்படி மூடிக்கிட்டு பறந்துகிட்டே பக்கத்துல ஒருத்தர் பார்த்து சொல்லிச்சான், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஆமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். இது நாங்க நித்தியமா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்ப திடீர்னு மனிதனாகி அவர் இறங்கி போயிட்டு இப்ப அந்த மனித அவதாரத்தில் இருக்கக்கூடிய வர்ஷிப் பண்ண புரியல. சொல்ல போனா அவரை விட நாங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறோம்ல. தூதர்கள் அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க, அவரை விட நாங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கிறோம். ஏன்னா சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல இயேசுடைய மனித அவதாரத்தை பத்தி தாவீது ப்ராஃபஸி எழுதுறாரு, தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக படைத்தீர். நம்மளதான் வச்சுக்கோங்க, இதே மனுஷ உருவத்துல இயேசு இறங்கி வந்த போதிலும் கூட அதே தான் இருக்கும். அவர் முழு தெய்வமா இருந்தாலும் ஒரு மனித உருவத்துக்குள்ள லிமிட்டடா பூமியில, அன்லிமிட்டட் காட் லிமிட்டடா பூமியில இறங்கி வந்துட்டார்ல. இப்படி ஒரு நபரை வர்ஷிப் பண்ணிவங்க பிதா கிட்ட போயிட்டு, பழக்கம் இல்ல ஆண்டவர் சொல்ல முடியுமா? மறுகையாதான் சொன்னா, எப்படின்னு தெரியல ஆண்டவர். என்ன தெரியல மகனே, என்ன பண்ற வர்ஷிப் பண்ற? அதே ஒரு பிட்டு குறையாம அதே வர்ஷிப் தான் அவருக்கும் பண்றா. ராமின் சொல்ல பண்றீங்க. அல்லேலூயா. அப்போ மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் படிச்சா நல்ல கணீர் கணீர் படிக்கணும், மியா மியா மியான்னு படிக்க கூடாது. படிங்க. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். மைக்கு எடுத்து மண்டையில அடிக்க போற ஒருத்தர் வந்து இப்ப நான் எடு, கையில பைபிள் எல்லாரும் பைபிள் கடா பேக்ல போட்டு போட்டி வை. ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்றா, டிவி ஆஃப் பண்றா, எல்லாம் அதை பார்த்துட்டு உட்காந்துறாங்க. ஆமா, பைபிள் எல்லாம் கையில பைபிள் எடு. எபிரேயர் 1ஆம் அதிகாரம். தேவதூதரை குறித்தோ ஆட இருமா நீ வேற சாரி இருங்க, ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒன்னும் அர்ஜென்ட் இல்லை. இனி ஆல் நைட் பிரேயர் தான் இன்னைக்கு. ஆமா, பைபிள் கடா. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிங்க சிஸ்டர். மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. குமாரனை நோக்கி சொன்னது யாரு? பிதா. குமாரனை நோக்கி ஃபர்ஸ்ட் வேர்ட். எனக்கு தெரிஞ்சு பிதாவோடு கூட இயேசு கூட இருக்கும்போது கூட அப்படி பிதா சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. மனித அவதாரம் எடுத்து போகும் பொழுது மனிதனுக்காய், மனிதனை ரட்சிப்பதற்காய், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காய் இயேசு வாலண்டியரா இறங்கி போறாரு. அன்லிமிட்டட் காட், ஒரு ஃபைனைட் இன்ஃபைனைட் காட் ஒரு ஃபைனைட் பாடிக்குள்ள போறாரு. அந்த பாடியை அவரே கேட்டு வாங்கிக்கிட்டாரு. இவரை யாருமே கம்மியா எடை போட்டுற கூடாது. இவர் யாருமே அப்பதான் சொல்றாரு. தூதர்கள் யோசிச்சிருப்பாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட கட்டளெல்லாம் கொடுத்தீங்களா ஆண்டவரே, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த சொரூபத்தை விக்கிரகத்தை நமஸ்கரிக்க வேண்டாம். நான் வந்துட்டு மனிதர்கள் போல ஒன்றுத்திலுமே நான் இல்லை, நான் தனித்துவமா இருக்கேன்னு ஏசாயா தீர்க்கதரிசியோட சொல்றாரு. தூதர்கள் இதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். உனக்கு மகனே, உனக்கு என்ன ஞாபகம் வந்தாலும் நான் சொல்றதாண்டா உனக்கு கட்டல. வர்ஷிப் பண்ணா வர்ஷிப் பண்ணு, உன் வேலை என்ன? வர்ஷிப் பண்ணு, அவ்வளவுதான். ஆமென். அதுல தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தமது ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. இப்ப கவனிங்க, புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மூலமொழி கிரேக்க மொழி. அதுல இந்த கிரேக்க மொழியில காட் அல்டிமேட் சுப்பீரியர் பவர்ஃபுல் பீயிங், எல்லாவற்றுக்கும் மேலான மகத்துவம் நிறைந்த வல்லமையான ஒரு ஜீவன், ஒரு உயிரினம், இனம்ன்றதை விட ஒரு உயிருள்ள ஒரு கடவுள் அப்படின்றதற்கு பேர் வந்துட்டு காட், கடவுள். அதனுடைய கிரேக்க வார்த்தை வந்துட்டு தியாஸ். தியாஸ், அதே தியாஸ்ன்ற வேர்டு தான்
இங்க எபிரேயர்ல இங்க குமாரனுக்கும் போடப்பட்டிருக்கு. எப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன், நான் சொந்தமா எதையுமே செய்யல, அவர்கிட்ட கேள்விப்பட்டதை செய்ய வந்தேன். எப்பெல்லாம் இயேசு பிதாவை குறித்து பேசுகிறாரோ அப்பெல்லாம் மனிதர்கள் நன்றாய் புரிந்து கொண்டார்கள், பிதாவாகிய தேவன் ஒரு கடவுள் இருக்கிறார், அவரிடத்தில் இறங்கி வந்தவர் தான் இவர் என்று நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஜீசஸ் கிளைம்ஸ் ஃபாதர் டு பி த காட். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை தான் கடவுள் என்று சொல்றாருன்றது நல்லா புரிஞ்சுது, எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஆனா இந்த பார்ட் தான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. எப்பெல்லாம் இயேசு பிதாவை காட்னு சொன்னாரோ அப்பெல்லாம் தியாஸ்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமென். இவரும் கடவுள் தான் அப்படின்றது நிறைய பேருக்கு புரியல. ஏன் சீசர்களுக்கே சரியா புரியல. மரித்து உயிர் தெழுந்து வந்த பிறகு கவனிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? மரித்து உயிர் தெழுந்து வந்த பிறகுதான் இவங்களுடைய கண்ணு லைட்டா ஓப்பன் ஆகுது. எப்படி லைட்டா ஓப்பன் ஆகுது? அவர் சொன்ன பரிசுத்தாவை பெற்ற பிறகுதான் ஃபுல்லா ஓப்பன் ஆகுது. ஐயோ இது தெரியாம போச்சு நமக்கு அப்படின்றது அப்புறமா தான் தெரிய வருது இவனுக்கு. உயிர் தெழுந்த இயேசுவை தோமா முதல்ல பார்த்தான். முதல்ல மகதலேனா மரியாள் பார்த்தாங்க. அப்புறமா பூட்டப்பட்டிருக்க அறைக்குள் இருந்த சீஷர்கள் பார்த்து சீஷர்களுக்கு இயேசு தரிசனமானார் பார்த்தாங்க. எம்மாவூர் சாலையில போயிட்டு இருக்க 2 சீஷர்கள் தரிசனமானார், அவங்க பார்த்தாங்க. தோமாக்காக 10 நாட்கள் கழித்து மறுபடியும் இயேசு தரிசனமானார். அப்பதான் தோமாவும் பார்க்கறாப்புல. தோமா சொன்னான், நான் அவர் என் விரல் எடுத்து அவர் விலா எலும்புல ஈட்டியில குத்துனாங்கல்ல, அதை நான் தொட்டு பார்க்க நான் நம்ப மாட்டேன்டா. இயேசு நேர்ல வந்தாரு, தரிசனம் பண்ணாரு, உயிர் தெழுந்த இயேசு. தோமாவே சந்தேகப்படுறியா, உன் கையை நீட்டி என் விழாவில் போடு அப்படின்றாரு. அது தோமா என்ன சொன்னான் தெரியுமா? என் தேவனே என் ஆண்டவனே. தோமா சொன்னா என் தேவனே என் ஆண்டவனே. அங்க தோமா என் தேவனேன்னு சொன்னா பாத்தீங்களா, அதுக்கும் மூல மொழியில தியாஸ் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, மை காட். இயேசு சொன்ன காட் பிதான்றது இவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. இயேசு காட்னு சொல்லும்போது இவங்களுக்கு பெருசா புரியல. அவர் சொன்னபடியே மரித்து, இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர் தெழுந்து சரீர பிரகாரமாய் நேர்ல வந்து நின்று என்னை தொட்டு பாடுறான்னு சொன்னாரு பாத்தீங்களா. அங்கதான் தோமாக்கு லைட்டா கண்டு திறக்கப்பட்டுச்சு. மை காட் மை லார்ட் அப்படின்னா. அந்த இடத்துல இயேசு வந்துட்டு என்ன கடவுள்னு சொல்லாதப்பா, அவர் ஒருத்தர் தான் சொன்னாரா? இல்ல, because he is always God. இது பத்தாத குறைக்கு பிதா சொல்றாரு குமாரனை நோக்கி, தேவனே தியாஸ் காட். பாருங்க, your throne o God is forever and ever. இந்த வாக்கியத்தை எங்க கேட்ட மாதிரி இருக்கு? உம்முடைய சிங்காசனம் என்று. இந்த வார்த்தை எங்க கேட்ட மாதிரி இருக்கு? என்னது? நம்ம நிறைய பாட்டா பாடி வார்த்தையை மறந்துட்டோமோ? உமக்கு சிங்காசனம் அமைத்திட. என்னது? தூதர்கள் தேவனை துதிக்கும் பொழுது என்னன்னு துதிக்கிறாங்க? என்னன்னு துதிக்கிறாங்க? சரி என்ன பாருங்க, இருங்க என்ன பாருங்க, கவனிங்க. வர்ஷிப்னு சொன்னா கடவுளுக்கு தான். கடவுள் எங்க அமர்ந்திருக்கிறார்? சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறார். இப்ப பிதா நடுவில் சொல்றாரு குமாரன் நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. இதை சொல்லும் போது தூதர்களுக்கு கொஞ்சம் கூட கண்டு திறந்திருக்கும். ஓ ரைட், அப்ப இவர் வர்ஷிப் பண்றது கரெக்ட் தான். ஆமென். உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. ஒரு சொல்லுமா? கரங்களை வைத்து சத்தமா இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே திருப்பிக்குவோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம். எபிரேயர்ல 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 9:15 பாருங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் எல்லாரும் சேர்ந்து திவ்யா சிஸ்டர் நீங்க வாசிக்கும் போது உங்க கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? லீட் பண்ணணும். ரைட்டா? நிதானமா எல்லாரும் கூட சேர்ந்து வாசிக்கிற மாதிரி டைம் தரணும். வாசிங்க பாப்போம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து
அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ரைட். இந்த வசனத்துல நிறைய இருக்கு பேசுறதுக்கு. என்னால எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் தெரியல இன்னைக்கு. ஒரு சில முக்கியமான காரியங்களை மட்டும் சொல்லிட்டு நம்ம வேகமா போயிடலாம். உண்மையாவே இந்த வசனத்துல நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இயேசு எந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார்? ரைட்டா? பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு கிடையாது. பழைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாரு? மோசே. சக்சஸ்ஃபுல்லா செஞ்சாரா? ஃபெயிலியர் ஆயிட்டாரு. மோசே பின்பற்ற ஜனங்கள் சக்சஸ்ஃபுல்லா பரலோகம் போயிட்டாங்களா? ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ரைட்டா? புது உடன்படிக்கையின் விசேஷித்த உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்க, விசேஷித்த உடன்படிக்கை. சேர்ந்து சொல்லுங்க, விசேஷித்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உனக்கு நித்திய சுதந்திரம் உண்டு. என்ன ஆசீர்வாதம்? ஆமா, நித்திய சுதந்திரம், எவர்லாஸ்டிங் ஃப்ரீடம். இந்த புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நித்திய சுதந்திரம். காரணம் என்ன தெரியுமா? இந்த உடன்படிக்கையின் தலைவர் இயேசு. இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தியவர் இயேசு. இந்த உடன்படிக்கையை நிலைநிற்க செய்தவர் இயேசு. ஏன் இது அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா, இவரை போல யாருமே கிடையாது, அதனாலதான் இது ஸ்பெஷல். ஆமென். மிருகத்தின் ரத்தத்தால் ஆகிய உடன்படிக்கை ஒண்ணு இருக்குது. அங்கேயும் பாவத்தை தப்பிச்சுக்கிட்டான், பாவ விளைவாகிய தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கிட்டான். ஆனா ரட்சிப்பு இல்ல, பல்லவம் இல்ல. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, சரி இயேசு வந்தாரு, மரித்தார், உயிர் தெழுந்தார், அதுக்கு அப்புறம் இயேசு விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை யாரை விசுவாசிப்பாங்க? இந்த கேள்வி எத்தனை பேருக்கு வந்திருக்கு? இயேசுக்கு முன்பா வாழ்ந்தவங்களுக்கு ரட்சிப்பு வழி என்ன? இந்த வசனம் தான் ஆன்சர். இந்த வசனம் தான் ஆன்சர். இங்கதான் பதில் இருக்கு. இயேசுவுக்கு முன்பாய் வாழ்ந்த ஆட்களுக்கு ரட்சிப்பின் வழி என்ன? இயேசுதான். வாசிங்க, அதே மறுபடியும் 15 வருஷம் வாசிங்க. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து. நிப்பாட்டு கவனிங்க. முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்வதற்காகவே அவர் மரித்தார். அப்ப நல்லா கவனி, இயேசுவினுடைய மரணம் அன்றையிலிருந்து எதிர்காலத்தை நோக்கி இருக்கிற மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, அன்றையிலிருந்து கடந்த காலத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் அவர்தான் ரட்சிப்பு. இதை அடிக்கடி சொல்லுவேன். பழைய ஏற்பாட்டுல ஞாபகம் இருக்கா? நித்திய சுவிசேஷம் ஒரு செய்தி எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? எட்டர்னல் காஸ்பல், நித்திய சுவிசேஷம் அப்படின்னா, முதல்ல போன 2 வாரம் முன்னாடி கூட சொன்னேன்ல, முதல்ல சுவிசேஷம் பிதாவாகிய தேவன் ஆதாம் ஏவாளுக்கு பிசாசுடைய முன்னிலையில பேசினார், சர்ப்பத்துக்கிட்ட சொன்னாரு. ரைட்டா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இல்ல. அன்றைக்கு முதற்கொண்டு நோவா நீதியை பிரசங்கித்தான், நோவாவும் காஸ்பல் பேசினான். ரைட்டா? மனம் திரும்பி ஒப்புரவாக கர்த்தரை அழிக்க போறாருன்னு சொல்லி யோனா தீர்க்கதரிசி காஸ்பல் சொன்னான். காஸ்பல் என்ன? மனம் திரும்புன்றது காஸ்பல். ஆமாவா இல்லையா? மனம் திரும்புன்றது காஸ்பல். பழைய ஏற்பாட்டில இருந்து எல்லாருமே காஸ்பல் பேசியிருக்காங்க. எபிரேயர்ல தான் அந்த வசனம் டக்கு ஞாபகம் வரல எனக்கு. எப்படி சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டதோ அதே போல அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனா அறிவித்ததனுடைய ஒரு சின்ன டிஃபரன்ஸ், அந்த சுவிசேஷம் அறிவித்ததனுடைய சின்ன வித்தியாசம், இயேசுவுக்கு பிற்பாடு இயேசுவுக்கு முன்னாடி சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இயேசுவுக்கு பிற்பாடு காஸ்பல் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா அந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியத்தை இயேசு சிலுவையில வெளிப்படையா செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை கண்கூட பார்த்தாச்சு, அதனால ஈஸியா சொல்ல முடியுது. நமக்காய் அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார், சிலுவையில் மரித்தார். அவரை விசுவாசிக்கிற யாராயிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படுகிறார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமன்றாக்கப்படுகிறார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பிதாவுக்கு பிள்ளையாக இருக்கிறார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தாவின் வரத்தை கொடுக்கிறார், முத்திரையை ஆச்சாரமாய் கொடுக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு உயிர் தெழுதல் நிச்சயமா உண்டு, பரலோகத்தின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைகிறார்கள். Gospel is so easy because Jesus has finished his work on the cross. கடைசியா சிலுவையில் சொன்னார் எல்லாம். அதனால நம்மளால ஈஸியா முடிஞ்சு போன காரியத்தை ஈஸியா காஸ்பல் சொல்ல முடியுது. ஆனா அதுக்கு முன்னாடியே காஸ்பல் இருந்துச்சுல. இயேசு பூமியில மனித அவதாரம் வருவதற்காக முன்பாகவே சுவிசேஷம் இருந்துச்சுல. ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கக்கூடிய பலிகள், ஆச்சாரங்கள், சடங்குகள், பண்டிகைகள், இது எல்லாமே இயேசுவுக்கு முன்னாடையாளமாய் கொடுக்கப்பட்டுச்சு.
இதே சாயலாய், ஷேடோவா, நிழலா சடகாச்சாரி என்ற பேர்ல செஞ்சுக்கிட்டு தான் பத்தியா. அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தானா இதனுடைய ரியாலிட்டி இயேசுதான். ஆனா என்ன வித்தியாசம், இயேசுன்ற பேர் தான் இன்னைக்கு தெரியல. பத்தாவது குறைக்கு தீர்க்கதரிசிகள் வேற சொல்லிட்டாங்க, மேசியா வருவாரு, மேசியா வருவாரு, மேசியா வருவாரு. அந்த மேசியா யாருன்னு தெரியல. அந்த மேசியா பூமியில் வரும்போது அவர் பேர் என்னன்னு தெரியல. அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்காய் சிலுவையில் செய்து முடித்த அவர் நாமத்தை அறிந்திருக்கிறோம். இயேசு அவர் செய்து முடித்த காரியத்தையும் அறிந்திருக்கிறோம். அந்த காரியத்தை செய்த இயேசு என்ற நாமம், அவரை நாம் விசுவாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். நம்ம இயேசுவுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆட்களுக்கு என்னாச்சு தெரியுமா, எனக்காய் ஒருவர் வருவார், வருகிறவர் எனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார். அவ்வளவுதான். அத ரோமர் 9 கடைசியில் வாசிக்கிறோம்ல, நியாயப்பிரமாணத்தை தேடாத புறஜாதிகள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர்கள் அந்த நீதியின் பிரமாணத்தை அடையவே முடியலையா. ஏனென்றால் என்னவென்றால் அவர்கள் தேவன் தந்த பிரமாணத்தை விசுவாசியாமல் அதை கிரியைகளில் செய்தபடியினால் அவர்கள் எதிர்பார்த்த நீதியை அடையாமல் போனார்கள். ஆமென். ஆமா, ரோமர் 9ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்கள். மில்டன், ரோமர் 9 கடைசி 3 வசனங்கள். ரோமர் 9 கடைசி 3 வசனங்கள். நீதி இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியா நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அப்புறம் என்னத்தினால் என்றால் அடுத்து போடு மில்டன், அடுத்த வருஷம் போட்டு டக்குனா ஃபுல் அட்டென்டிவா இருக்கணும். இங்க என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடதுகற்கான கல்லை இடறினார்கள். இப்ப நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. தேவன் பிரமாணத்தை கொடுத்தார். அந்த பிரமாணம் ஆக்சுவலா யார கை காட்டுதுன்றதை மறந்துட்டு இந்த பிரமாணத்து மேல போக்கஸ் ஆயிட்டாங்க. பிரமாணத்தை கொடுத்தவர் மேல கவனம் செலுத்தாம பெற்றுக்கொண்ட பிரமாணத்து மேல போக்கஸ் செலுத்தினபடினால இவனுடைய நோக்கத்தையும் இழந்துட்டான். நம்ம இந்த வருகிற வாரம் பைபிள் ஸ்டடி ரோமர் 10ஆம் அதிகாரம் சூப்பரா இருக்கும். அதுல ரோமர் 10:4 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிற எவருக்கும் கிறிஸ்துவே நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு என்ற ஆண்டவர் கடவுள் மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு இறங்கி வராமல் இருந்திருந்தா நியாய பிரமாணம் இன்னும் பெண்டிங்ல இருந்திருக்கும். நியாய பிரமாணம் தன்னில் தானே முழுமை அடையாம இருந்திருக்கும். பவுல் கூட சொல்லிடுறாரு, வேதமும் அப்படியே சொல்லுகிறதுன்னு சொல்லிடுறாரு. அந்த வேதத்தினுடைய முழுமையே என்ன தெரியுமா, இயேசுவினுடைய மனுஷ அவதாரம் தான். The incarnation of Christ has made the Jewish scriptures completed. இயேசுவினுடைய மனித அவதாரம் தான் யூதர்களுடைய பிரமாணத்தை முழுமைப்படுத்தியது. ஆமென். ஆமா, இவர் மட்டும் வராம இருந்திருந்தா அதுவும் பெண்டிங் தான். அதான் இயேசு சொன்னாரு மத்தேயு 5ஆம் அதிகாரம் கடைசியில் வாசிக்கும் போது, யூதர்கள் கேட்கிறாங்க, நியாய பிரமாணத்தை அழிக்க வந்தியா? இல்ல, நான் நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல வாசி பாருங்க. இந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்ல நம்ம பைபிள் ஸ்டடியில பார்ப்போம் வர வாரம். நியாய பிரமாணம் ஒரு நீதியை எதிர்பார்த்துச்சு. அந்த நீதியை எந்த மனுஷனாலும் செய்ய முடியல. நியாய பிரமாணம் எதிர்பார்த்த அந்த குவாலிஃபைட் ரைச்சஸ்னஸ் இயேசுதான் செஞ்சு முடிச்சார். நியாய பிரமாணம் எதிர்பார்த்த அந்த தகுதியான நீதியான ஒரு காரியத்தை, தகுதியுள்ள ஒரு நீதியை இயேசுதான் செஞ்சு முடிச்சார். அதனாலதான் அவரால் அந்த நியாய பிரமாணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடிஞ்சது. அப்படி இல்லாம வேற யாராவது நியாய பிரமாணம் வேணான்னு சொல்லி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? நாய கண்ட கல்ல காணும், கல்ல கண்ட நாய காணும், கல்லால அடிச்சே கொண்டுருவான். தேவதோஷனம் பேசுகிறான், தேவ வார்த்தை அற்பமாய் சொல்லுகிறான்னு நியாய பிரமாண காலத்துல கல்லடிச்சே கொண்டுருவாங்க. ராமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா.
ஒரு எப்படிங்க ஒரு 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 சின்ன ஒரு ஸ்டோரி, ஒரு கதை. எத்தனை பேர் கதைனா பிடிக்கும்? வேணானா சொல்லு, போயிடலாம். அடுத்து கதை பிடிக்குமா? சரி, சும்மா ஒரு கற்பனை கதை. பரலோகம் இல்ல, செத்து போயிட்ட பிறகு கோலியாத் உட்கார்ந்து சீரியஸா ஒரு கதை சொல்லுகிறாப்ல. கோலியாத் யாரு? கோலியாத் சீரியஸா கதை சொல்லுகிறார். அவரு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா பூமி இல்லப்பா பண்ண, என்னப்பா ஆச்சு உனக்கு? நான் அப்படிலாம் பண்ண, அதை பண்ண, இதை பண்ண. ஆமா, தாவீதெல்லாம் சொல்லியிருப்பாரு, சிங்கத்தை அப்படியே 2 கீச்சு போட்டேன், அப்படியே ஆமா கரடியை 2 கீச்சு போட்டேன் எல்லாம் சொல்லியிருப்பாரு. அப்போ தாவீது சொல்லியிருப்பாரு, கோலியாத்த ஒரு கல் அடிச்சு அவன் பட்டையை தூரி அவன் மண்டையை வெட்டி ராஜா பொண்ணை தூக்கின்னு வந்தான் தெரியுமா? தாவீது கதை சொல்லியிருப்பாரு. கோலியாத்து வந்து சீரியஸா, பா உனக்கு என்ன பாச்சு, பார்க்கறது 20 மடங்கு பேர் என்னாச்சு சொல்லு. கோலியாத்து வந்துப்பா ரொம்ப சீரியஸா, அப்படியே ஒரு சின்ன பையன்பா, என்னாச்சுன்னு தெரியல, தமா துண்டு பையன், அவ்வளோ பெரிய போர் சேனைகளே பார்த்து என்னை பார்த்து பயந்து நிக்குது, அப்படியே சிங்கம் போல கரிச்சுன்னு இருந்தேன், கையில் இருக்கிற கேடகம் மட்டும் 50 கிலோ வெயிட்டு, அப்படின்னு இருந்தேன். என்ன பண்ணான்னு தெரியல, ஒரு கல்லை கயிறுல வச்சு சல்லு சல்லுன்னு சுத்தி அடிச்சான். எத்தனை கல்லு அப்படின்னு அங்க கேட்கிற கேள்வி கேட்கிறாரு. எத்தனை கல் அடிச்சாங்க? கேள்வி கேட்டது யார் தெரியுமா? ஸ்தேவான். எத்தனை கல்லால் அடிச்சாங்க? ஒரு கல்லு தான்ப்பா. ஆளு மண்டையும் போடா, புரியலையோ? ஸ்தேவான கல்லெறிஞ்சே கொண்டாங்க. ஏன்னா உனக்கெல்லாம் ஒரு கல்லு தான், எனக்கு எத்தனை கல்லு தெரியுமா? 20 மாதிரி இருக்க, ஒரு கல் அடி வயசு செத்து போயிட்டு வந்துட்டேன் நீ. என்னால எத்தனை கல் அடிச்சாங்க தெரியுமா? ஜஸ்ட் அ ஜோக், சும்மா ஒரு கதை தான், ஒரு கற்பனை கதை. அப்போ சரி, நம்ம மறுபடியும் சப்ஜெக்ட் வந்துடலாம். எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் பிறந்தார் அப்படின்னு கலாத்தியர்ல பவுல் சொல்றார். இப்ப அந்த வசனத்தை மட்டும், இப்ப எபிரேயர் 9:15 புரியலன்னா கலாத்தியர் 4:4 எப்படி புரியும் தெரியுமா? ஓ, இயேசுவே நியாய பிரமாணத்துக்கு கீழே தான் பிறந்தாரா? நியாய பிரமாணத்தின்படிக்கு இயேசுவுக்கு 8வது நாள் விருத்தசேதனம் பண்ணாங்களா அப்படின்னு நியாய பிரமாணமோ பெருசுன்ற மாதிரியும் அதுக்குள்ளதான் இயேசுவே வந்தார்ன்ற மாதிரியும் புரியும். அப்படி இல்லை. நியாய பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுடைய அக்கிரமங்களை நியாய பிரமாணத்தால் நிவர்த்தி செய்ய முடியல. அவர்களை நிவர்த்தி செய்வதற்காக தான் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் இயேசு பிறந்தார். எத்தனை பேர்ல சொல்லுவீங்க? ஆமா, சவந்திரக்காரன் தப்பா புரிஞ்சுக்கிறான். ஆமா, நல்லா கவனிங்க. மனிதனை பாவத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இயேசு என்ன பண்ணாரு? புரியுதா? மனுஷாவதாரம் எடுத்து பூமிக்கு இறங்கி வந்தாரு. நியாய பிரமாணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவனை காப்பாத்துறதுக்காக இயேசு என்ன பண்ணாரு? நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவரை பிறந்தார். அதேதான் பவுல் சொல்றாரு, நியாய பிரமாணம் உடையவனுக்கு நியாய பிரமாணம் உள்ளவனை போலவும் நியாய பிரமாணம் இல்லாதவனுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலுமானேன். ஆனாலும் கிறிஸ்துவுக்கு முன்பாக பிரமாணம் இல்லாதவனா இல்ல, ஆவியின் பிரமாணம் உடையவனாதான் வாழ்றேன் அப்படின்றார். வரல சொல்லுமா? எனக்கு பர்சனலா தெரியும் நான் எந்த லால வாழ்ந்துட்டு இருக்கேன், எந்த சட்டத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா மனிதர்களுக்காக மனிதனை காப்பாற்றிக் கொள்வதற்காக எந்த சட்டத்துக்காகவும் இறங்கி போறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஏன்னா இந்த சட்டம்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. நான் ஆவியின் பிரமாணம் இருக்கிறதுலே பெரிய பிரமாணம் அதுதான், அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நல்லே சொல்லுவோமா? அப்ப பாருங்க, இயேசுவுக்கு முன்பாய் வாழ்ந்தவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. அவங்க என்னென்ன விசுவாசிச்சிருக்கணும்னு தெரியுமா? அவங்க எப்படி விசுவாசிச்சிருக்கணும் தெரியுமா? எனக்கு பின்போத்தர் வரப்போகிறார், வருகிறவர் பேர் தெரியல, ஆனா அவர் பரலோகத்தில் இறங்கி வர போறாரு. வருகிறவர் எனக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். இந்த விசுவாசத்தால மட்டும்தான் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வாழ்ந்தவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்ப நம்மளுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுது? எனக்காய் ஒருவர் வந்தாரு, எனக்காய் அவர் மரித்தாரு, அவர் விசுவாசிக்கும் போது என் பாவம் எல்லாம் அவர் மேல சுமத்தப்படுது. அவர் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நீதி எல்லாம் என் மேல சுமத்தப்படுது. அதனால நான் ரட்சிக்கப்படுறேன், நான் பரலோகம் போக போறேன். இது ரெண்டுத்துக்கும் மத்தியில ஒருத்தர் ரெண்டு ரொம்ப சூப்பரா சொன்னாரு. யோவான் 1:அதிகாரத்துல யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்பாகவே இருந்தார் தெரியுமா? புரியுதா? எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு, ஆனா அவர் எனக்கு முன்னாடி இருந்தே இருக்கிறாரு. யோவான் மட்டும் அந்த வார்த்தையை பேசினாங்க, யாரும் பேச முடியல. ஆமென். எக்காலத்திற்கும் எல்லா மனிதனுக்கும், எல்லா பாஷைக்காரர்களுக்கும், எல்லா தேசத்தார்களுக்கும், எல்லா ஜாதி ஜனத்திற்கும் இயேசு ஒருவரே ரட்சிப்பு. அவர் ஒருவரே மனுஷ அவதாரம் எடுத்து பூமிக்கு இறங்கி வந்தார். நல்ல சொல்ல மாட்டீங்களோ? கர்த்தர் நல்லவர். ஆமென்.
அதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வருஷத்துல இயேசு சொல்றாரு பாருங்க. நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பாப்போம் இன்னொரு முறை. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அல்லாமல் நானே வழியும் சத்தியமும், அவர் இல்லாம பிதா கிட்ட யாரும் போக முடியாது. ஸோ 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருத்தர். அந்த ஒருத்தர் இயேசு மட்டும்தான். அந்த இயேசு தேவனுக்குரியவர் மட்டுமல்ல, அந்த இயேசு மனுஷனுக்குரியவர் மட்டும் இல்ல, இந்த இயேசு மனிதனுக்கும் தேவனுக்கும் உரியவர். இல்லை சொல்லுவோமா? இயேசுக்கு பிற்பாடு வாழுகிறவர்களுக்கு மாத்திரம் இயேசு ரட்சிப்பு அல்ல, இயேசுவுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆட்களுக்கும் இயேசுதான் ரட்சிப்பு. இல்லை சொல்லுவோமா? நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர். இன்னொரு பாயிண்டோட பார்க்கலாம் நினைக்கிறேன். போலாமா? டைம் இருக்கு, 7:50 ஆகுது. 5வது பாயிண்ட், இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்த காரணம் என்ன அப்படின்னா, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக. ஆமென். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சரி, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இது யோவான் சொல்லும் பொழுது, நல்லா கவனிங்க, இது யோவான் சொல்லும் பொழுது பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே அவர் வெளிப்பட்டார்னு சொல்லி முடிக்கல. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நமக்காக சொல்றாரு, தேவனோடு நம்மளை சம்பந்தப்படுத்தி சொல்றாரு. இயேசுவை பத்தி சொல்லும் போது அவரோடு கூட நமக்கும் பங்கு உண்டுன்னு சொல்லி சொல்றாரு. தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், பிசாசு பாவம் செய்கிறவனாக இருக்கிறான், பாவியாக இருக்கிறான், பாவம் செய்கிறவனாக இருக்கிறான், பாவத்திற்கு காரணராக இருக்கிறான். யாரு? பிசாசு. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், சகலத்தையும் படைத்தவராக இருக்கிறார், சகலத்திற்கும் அதிகாரியா இருக்கிறார். யாரு? இயேசு, தேவன் இயேசு. ஓகேவா? சரி, இப்போ இந்த இயேசு பிசாசின் கிரியையை அழிப்பதற்காக வந்தார். ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறபடி பிதா சொன்னாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இப்ப கவனிங்க, இப்போ இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்ததற்குரிய மிக முக்கியமான ஒரு காரணம் பிசாசின் கிரியைகளை மொத்தமா அழிக்கிறதுக்காக. நல்லா கவனி, பிசாசு அழிக்கிறதுக்காக இல்ல, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக. பிசாசு அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்பதை அறிந்து யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இதுதான் பிசாசுடைய கிரியைகள். இப்ப இந்த பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமா உன்னை மாத்துவான். எப்படி மாத்துவான்னா, நீ செய்யற பாவத்துடைய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ செய்யற பாவத்தை ஜாலியா செய்ய, இப்போ ஜாலியா எப்போ ஜாலியா இருக்க பாரு. இதெல்லாம் பிசாசுடைய வார்த்தைகள். இப்போ விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்ய முடியுமா? புரியலையோ? இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் பிசாசு கிரியை செய்ய முடியுமா? ரட்சிக்கப்பட்டவனை பிசாசு தூண்ட முடியுமா? ரட்சிக்கப்பட்டவனை பிசாசு ஆளுகை செய்ய முடியுமா? வாய்ப்பே இல்லை. ரைட்டா? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி நாம் பாவத்திற்காய் மரித்து நீதிக்காய் பிழைத்திருக்கிறோம். எதற்காக பிழைத்திருக்கிறோம்? நீதிக்காய் பிழைத்திருக்கிறோம். ஏன்னா இயேசுவே நீதிபரர் அப்படின்றத அவர் வாக்குப்படின ஆவியானவர் நமக்குள்ள ஞாபகப்படுத்திட்டே இருக்காராம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, நான் போகிறது நல்லது, போன பின்பு வேற ஒரு தேற்றவாளனை பரிசுத்த ஆவி அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும்
நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவாரு. உலகத்தை கண்டித்து உணர்த்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் எதை சொல்றாரு? அவிசுவாசிகளை, மனம் திரும்பாமல் இருக்கிறவர்களை இன்னும் பாவம் செய்யறான்ற உணர்த்துவாரு. அப்புறம் நீதி என்னது? இயேசுவே நீதிபரர் அப்படின்றத ஆவியானவர் உணர்த்துறாரு. அந்த வசன கரெக்டா வாசிய உணர்த்துறாரு. நியாய தீர்ப்பு என்னது? பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்ட ஆயிற்று. அப்படின்னா இயேசு தம்முடைய சிலுவை மரணத்தில் பிசாசை நியாயம் தீர்த்தார். அவன் அதிகாரத்தை மொத்தமா பறித்தார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பறித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். இப்ப நல்லா கவனி, இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லி அவரோட பிரெயின் வாஷ் பண்றாரா? சமீபத்தில் ஒரு பொண்ணு பார்க்கறத ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க போயிருக்கும் போது அந்த பொண்ணு ரசிக்கப்பட்ட பொண்ணு, அவங்க அப்பா ரசிக்கப்படல. அவங்க அப்பா பார்க்கறது கொஞ்சம் கரண்ட் போனதாகிற ஆளு. நான் அப்படியே பார்த்தேன், சரி மெதுவா பேசுவோம் அப்படின்ட்டு போகும்போது ஃபிக்ஸ்டா போயிட்டேன். பொண்ணு பார்க்க போறோம், காஸ்பல் சொல்ல போல, பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு பிளானா போயாச்சு. நம்ம வாய் சும்மா இருக்காது, எங்க போனாலும் இயேசுவை பத்தி தானே, இயேசுன்னு வாயில வராம இருக்க மாட்டேங்குது. ஆமா, அப்போ இல்ல பாப்போம் மெதுவா பேசுவோம் அப்படின்ட்டு போயாச்சு. நான் காஸ்பல் சொல்ல ஆரம்பிப்பேன்னு பார்த்தா அவரு காஸ்பலுக்கு எதுவோ அவரை வழி திறந்து கொடுக்குறாரு. நான் எதுவும் பெருசா பேசிக்கல, நானும் அமைதியா அப்படியே பேசிட்டு சரி கல்யாண விஷயமா தொடர்ந்து பேசணும்ல, பையன் சார்பா நான் தான் ஃபுல் அத்தாரிட்டி, எதனா விஷயம் பேசணும், ஃபோன் நம்பர் தாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டார். ஃபோன் நம்பர் மட்டும் கேட்காதீங்க, தரமாட்டேன்னு. நான் என்ன யோசிச்சேன்னா, சரி பாவம் தலைவருக்கு நிறைய கடன்லாம் இருக்குது போலுங்க, கடைக்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க எடுக்க மாட்டாங்க, நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. நான் அப்படிதான் யோசிச்சேன். அப்புறம் தான் என்ன பிரச்சனைனா, ஃபோன் எடுப்பாராமா, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டாராமா நம்பர் கொடுத்தாலும் கூட. ஏன்னு கேட்டா, என் பொண்ணை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுக்கிறீங்க, நீ என்ன பிரெயின் வாஷ் பண்ற போறீங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் குறை எனக்கு கிறிஸ்தவனாக சம்மதிக்கிறேன். நான் கிண்டலா பேசுறதை கேட்டிருப்பேன். உங்க பிரெயின் கதை துணியா எடுத்து வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் போடுறதுக்கு, பிரெயின் வாஷ் பண்றதுக்கு. ஆனா ஒரு வார்த்தை சொன்னேன், உங்க பொண்ணு நான் பிரெயின் வாஷ் பண்ணேன்னு சொல்றீங்கல்ல, உங்க மரபணு தானே உங்க பொண்ணு, அப்போ உங்க மரபணு என்னால பிரெயின் வாஷ் பண்ண முடியுதுன்னா அப்போ உங்களையும் பிரெயின் வாஷ் பண்ண முடியும் தானே அப்படின்னு அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டார். இவனை பிரெயின் வாஷே பண்ணுவான்டான். நம்ம ஐயோ நான் பேசலப்பா அப்படின்ட்டார் உடனே அவர். பிசாசு ஆதி முதற்கொண்டு பாவம் செய்கிறான், அவன் பாவத்திற்கு காரணமா இருக்கிறான். இப்போ நம்மளை ஆண்டவர் பிரெயின் வாஷ் பண்ணல, நம்மளை ஆண்டவர் கட்டாயப்படுத்தல, நம்மளை ஆண்டவர் வருந்தி கட்டாயப்படுத்தி இழுத்துட்டுலாம் வரல. நமக்காய் சிலுவையில் மரித்தார், கதவை திறந்து வச்சிருக்காரு, வரன்ற வா, அவ்வளவுதான். ரோமர் 9ஆம் அதிகாரம் பைபிள் ஸ்டடி யாருன்னா கேட்கலன்னா வர நாளைக்கு மண்டே டியூஸ்டேக்குள்ள நம்ம யூடியூப்ல லாஸ்ட் வீக் பைபிள் ஸ்டடி ரிலீஸ் பண்றோம், டெலிகாஸ்ட் பண்றோம். தயவு செய்து உட்கார்ந்து பாருங்க. தேவன் சகலத்தை முன்குறித்திருக்கிறார், அதனால சகலமும் பரலோகத்துக்கு வர போறது இல்லை. அவருடைய முன்குறிப்பில் ஆண்டவர் நமக்கு சுயாதீனத்தையும் கொடுத்திருக்கிறார். உன்னை யாரும் ஆண்டர் கட்டாயப்படுத்தவே கிடையாது, நீ கம்பல்சரி வந்தாவணும்னு சொல்லவே கிடையாது, உன் ஆண்டர் வலு கட்டாயமா பிடிச்சி இழுக்கவும் கிடையவே கிடையாது. ஆனா உனக்காக மரித்தாரா? எஸ், உனக்காக மரித்தார். இப்ப நல்லா கவனி, நானு உலக பிரகாரமா கார்னல் இச்சை மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு பிசாசுக்கு எதுவாய் செவி கொடுத்து தேவனுக்கு விரோதமான சுவாபத்தை காட்டணுமா? இல்லாட்டி ரட்சிக்கப்பட்டேன்ற காரணத்துக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்கிட்ட இருந்து வரக்கூடிய எல்லா பிரதிபலிப்பும் கிறிஸ்துவாய் மட்டும்தான் இருக்கும். எதை டிசைட் பண்ணோம்? நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது மட்டும்தான் நம்ம டிசிஷனா இருக்கணும். என்ன ஆனாலும் இயேசு மட்டும் தான் பிரதிபலிக்கணும். இப்ப ஏன் சொல்றேன், எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, பிசாசின் கிரியைகளை இயேசு அழித்தார். கரெக்டா? இப்ப பிசாசின் மேல் அதிகாரத்தை இயேசு நமக்கு தந்திருக்கார். கரெக்டா? இப்ப அந்த அதிகாரம் யாருக்குள்ள வேலை செய்யும்னு சொல்லு? விசுவாசத்தால மட்டுமே வேலை செஞ்சிருமா? இப்போ ஜெகன் வந்து விசுவாசிக்கிறான், எனக்குள்ள ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நானு பிசாசுகளை துரத்துவேன் அப்படின்னு. ஆனா வசனம் சொல்ற மாதிரி வாழாம ஜெகன் ஹெவியா ஒரு பாவம் பண்ணிட்டாப்ல, அடுத்த நாளே ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணி பேய் ஓட்டுறதுக்காக, என்ன பண்ணுவேன்? இல்ல அதான் சொல்ல வரேன், பயப்படுவேன்.
செய்ய மாட்டேன். தைரியமா போய் ஓட்டுவியா? ஓட்ட மாட்டேன். ஏன் அப்படின்னா பவுல் சொல்ற மாதிரி பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியிலும் நான் சாட்சி கொடுக்கிறேன். உன் மனசாட்சி உன்னை பாவின்னு உணர்த்தவே கூடாது. அப்படின்னு அர்த்தம் மனசாட்சி கீழ்ப்படியாதன்னு சொல்ல வரல. அது உண்மைதான், மனசாட்சி கீழ்ப்படியாத, பரிசுத்த ஆவி கீழ்ப்படி. ஆனாலும் உன் மனசாட்சி கூட உன்னை பாவின்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நீதிக்கு எதுவான வாழ்க்கை உன் கிரியைகள்ல காணப்பட வேண்டும். உன் கான்பிடன்ஸ் எங்கிறது வருது தெரியுமா? வார்த்தையினால மாத்திரம் வரல, வார்த்தையினால் வாழ்வதால தான் கான்பிடன்ஸ் வருது. இல்ல, வார்த்தையின்படி வாழும் பொழுதுதான் கான்பிடன்ஸ் வருது. விசுவாசத்தினால நிச்சயமா முடியும். ஆனா வார்த்தையின்படி வாழ்கிறவர்களால மட்டும்தான் தேவன் கொடுத்த அதிகாரத்தை முழுமையா செயல்படுத்த முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. தேவன் கொடுத்த வார்த்தை விசுவாசிப்பதால மட்டுமல்ல, அதை என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அந்த வார்த்தையின் வல்லமை எனக்குள்ளிருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் வந்துட்டு எந்த சீஷர்களும் பாவத்தில் விடுதலையாக்கிட்ட பிறகு திருப்பி பாவத்துக்கு போவே கிடையாது. ஆமென். ஏன்னா பிசாசு பாவியா இருக்கிறான், பாவத்திற்கு காரணரா இருக்கிறான், பாவத்தை செய்யும்படிக்கு தூண்டி விடுகிறான். பத்தாத குறைக்கு உன் பெயரை உன் செயலை வைத்து உன்னை குற்றப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அந்த பக்கம் இயேசு உனக்கை பரிந்து பேசிடுவாரு. ஆனா இந்த பக்கம் பூமியில உனக்குள் கிறிஸ்துவின் வல்லமை செயல்படுமான்னு கேட்டா, பிசாசு இயேசு நான் இங்க நிக்கிறேன், இந்த பக்கம் நிக்கணுமா இல்ல அந்த பக்கம் நிக்கணுமா? இவன் கேரக்டர் எனக்குள்ள இருந்து காட்டணுமா இல்ல இவரு கேரக்டர் எனக்குள்ள இருந்து காட்டணுமா? யாரு கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்குது. நீ யோசிச்சு பாருங்க, பிசாசின் கிரியை அழிக்க வந்தாருன்னு கான்டெக்ஸ்ட் கரெக்டா வாசிச்சு பாருங்க. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வந்தாருன்னு, பிசாசை பத்தி இயேசுவை பத்தி அவர் எப்படி அழிச்சாரு அதை பத்தி பேசல. கிறிஸ்துவுக்காய் வாழ்ற நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் கிரியை அழித்தார்னு சொல்லும் பொழுது, நீ பாவம் செய்யாம இருந்தாதான் அந்த பவர் உனக்குள்ள வேலை செய்யும் சொல்றாரு. திருப்பி சொல்றேன், நீ பாவம் செய்யாம இருந்தாதான் பவர் உனக்குள்ள வேலை செய்யும். ஒரு மனுஷனால பாவம் செய்யாம இருக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். கிறிஸ்துவினுடைய சாயலையும் கிறிஸ்துவின் சுபாவத்தை மட்டுமே நான் வெளிப்படுத்துவேன். முடியுமா? முடியாதா? 100%, 99.99 இல்ல, 100% முடியும். வரல சொல்வீங்களா? மாம்ச இச்சைகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீங்க. வரல சொல்லுவோமா? அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே இயேசு மனித அவதாரம் எடுத்து பூமியில் இறங்கி வந்தார். யாக்கோபு 1 அதிகாரம் 13 யாக்கோபு 1:13 பாருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதிக்கப்படுற எவனும் என்ன சொல்லாத? தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆண்டவன் ஏன் தான் என்ன சோதிக்கிறானோ தெரியலையே. கருத்துள்ள ஒரு பாட்டு ஞாபகம் வருது. பாட்டுனா அப்புறம் என்னையும் ஜஸ்டின் கூட்டத்தை சேர்த்துருவாங்க. அதனால வேண்டாம். ஆமா, நல்ல தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல. ஆண்டவர் என்ன சோதிக்கிறார் ஒருபோதும் சொல்லாத. அவர் சோதிக்க மாட்டார். சோதனையிலிருந்து தப்பி செல்லும்படிக்கு வழியை ஏற்படுத்துறவர் தான் ஆண்டவர். அவர் யாரையும் பொல்லாங்கி, நல்ல கவனி வார்த்தை கவனி, பொல்லாங்கினால் அவர் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. அல்ல சொல்லுமா? அல்லேலூயா. ஆமா. யோவான் நம்ம கொலோசியருக்கு போலாம். கொலோசியர் இந்த ஒரு வருஷம் வாசி நம்ம இன்னைக்கு முடிப்போம். நம்ம அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இதே செய்தி நம்ம கண்டினியூ பண்ண போறோம். கொலோசியர் 2 அதிகாரம் கொலோசியர் 2 அதிகாரம் 8 வாசிக்கலாம். கொலோசியர் 2 அதிகாரம் 8 சேர்ந்து வாசிப்போம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அப்போ உலக பிரகாரமான ஞானமான காரியங்கள், மாயமான தந்திரங்கள், எம்டி டிசெப்ஷன். டிசெப்ஷன்னா டிசெப்ஷன், ஏமாற்றுவது, வஞ்சிக்கப்படுவது,
ஆங்கிலத்துல எம்டி டிசெப்ஷன். ஒண்ணுமே ஒரு சரக்கும் இல்ல, 5 பைசா பிரயோஜனம் இல்ல, ஆனா அதை உயிரை கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அவசியமும் இல்ல, ஆனா அது அப்படித்தான் செய்யணும் அப்படின்றதுல ஸ்டபனா நிற்பாங்க. அது உள்ள நம்ம கிடையவே கிடையாதுன்ற முதல்ல புரிஞ்சுக்கும். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் யாரை பற்றினதல்ல? கிறிஸ்துவை பற்றியதல்ல. ஏன் அப்படின்னா தெய்வத்துவம், கடவுளுக்கு எதுவா செய்யறேன், இப்படிதான் செய்யணும், இதுதான் செய்யணும், கண்டிப்பா செய்யல இல்ல. தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமோ சரீர பிரகாரமாய் அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் வாசமாய் இருக்கிறது. இப்ப கிறிஸ்து என்ன பண்ணார்? தொடர்ந்து வாசிக்கலாம். மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் நீங்க எல்லாரும் கம்ப்ளீட்டா இருக்கிறீங்க, பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால். கவனிங்க, எப்படி மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை தூக்கி போடாச்சு. உனக்கு நீ சொல்லிக்கோ, என்னுடைய பாவத்தன்மைய, என் பாவ சுவாபத்தை, என்னுடைய பாவ நேச்சரை, என் பாவ சரீரத்தை இன்னைக்கோ தூக்கி எறிஞ்சிட்டேன். பேய் மாதிரி திருப்பி வந்து ஒட்டிக்கு போகுது. ஆமா, தூக்கி போட்டதுல இருக்கட்டும், ஓட்டி விட்ட பிசாசு ஓட்டின மணிக்கு இருக்கட்டும், திருப்பி பிடிச்சிக்க தேவையில்லை. ரைட்டா? ஆமா, என்னோட விட்டு தூக்கி போட்டேன் சொல்லு. பாவத்தன்மைய, பாவ சுவாபத்தை, பாவ இச்சைய, பாவ சரீரத்தை. என்ன தினேஷ் என்ன பண்ண? தூக்கி போடு. ஆமா ஆமா, கொஞ்சம் தூரமாவே போடு, கிட்ட போட்டுக்காதீங்க, திருப்பி வந்து பிடிச்சிக்கு போகுது. தூரமா தூக்கி போடு, தேவையில்லை. ஆமா, ஒரே ஒரு தருணத்துல கூட ஸ்லிப் ஆகாத. அந்த ஸ்லிப்ன்ற வார்த்தையை தூக்கி போட்டுரு. முதல்ல ஸ்லிப்பே இல்லை. ஏன்னா எனக்கு முன்பாக செல்கிறவர் கோணலானவைகளை செவைப்படுத்தி இருக்கிறார், கரடுமுரடான பாதைகளை சமவெளியாக்கி இருக்கிறார், மலைகளை உடைத்து பள்ளத்தாக்குகளை நிரப்பி எனக்கு பிளாட்டா ஒரு ரோடு கிரியேட் பண்ணி இருக்கிறாரு. நான் ஸ்லிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஆமென். ஆமா, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். நம்ம விருத்த சேதனம் பண்ணவே இல்லை. அந்த பாவத்தை சரீர பிரகாரமா இயேசு எடுத்து போடல, என்னுடைய உள்ள இருந்த பாவத்தன்மை எனக்கு பதிலாக இயேசு எடுத்து போட்டாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இயேசு இனிமே வர போறாரு, இனிமே நான் உயிர் தழ போறேன் இல்ல, விசுவாசத்தினால இயேசுவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து உயிர் தழ செய்தார். நான் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டவனா இயேசுவோடு கூட இருக்கிறேன். அதை ஒருபோதும் மறக்காத. ஆமா, ரியாலிட்டியில் அப்புறமா உயிர் தேடுவோம், அப்புறம் இருக்கட்டும். ஆனா இப்ப இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன தெரியுமா? நான் ஏற்கனவே உயிர் தெழுந்து இயேசுவோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது நீ சொன்னாதான் உன் பாவ சரீரம் திருப்பி உங்ககிட்ட வராது. புரியுதா? என்ன சொல்லணும்? நான் உயிர் தெழுந்து இயேசுவோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஆமா, சோ பாவ சரீரத்தை களைந்து போட்டாச்சு. தொடர்ந்து வாசிக்கலாம் 13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து. கவனிச்சியா? இனிமே உயிர்ப்பிக்க எல்லாமே வந்து ஸ்பிரிட்ல நடந்து முடிஞ்சிருச்சு. மாம்சத்துல தான் இனிமே அவர் வரும்போது பெர்மனண்டா நடக்க போகுது. ஆக்சுவலா ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டாயிற்று, நான் ஏற்கனவே நீதிமானாக்கப்பட்டாயிற்று, நான் ஏற்கனவே பரிசுத்தமானாக்கப்பட்டாயிற்று, நான் ஏற்கனவே கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சாச்சு, நான் ஏற்கனவே அவரோட சிங்காசனத்துல உட்கார்ந்தாச்சு, நான் ஏற்கனவே நித்திய ஜீவனை உடையனாதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். டெய்லி கண்ணாடியில பார்த்து சொல்லு, நான் தனியா வாழல, நான் இயேசுவோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆமென். ஆமா ஆமா, அந்த பொம்பளை பிள்ளைங்க லிப்ஸ்டிக் போடும்போது லிப் லைனர் போடுவாங்க, கரெக்டா பார்த்து கரெக்டா அப்படி மேலே மேலே கீழே அந்த இசிஜி மிஷின் மாதிரி போயிடக்கூடாதுல்ல, அப்படியே கரெக்ட் அப்படியே நிப்பா, டக்கு நிப்பாட்டு. நான் இயேசுவோடு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன சொல்லும்? என்ன சொல்லும்?
அதை சொல்ல கத்துக்க முதல்ல. ஹல்லேலூயா. ஆமா, உன் அழகு சரீரத்துல இல்ல, உன் அழகு உன்னோட கூட இயேசுவை பொறுத்து தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால குளிக்காம பல்லு தேக்காம சோத்திரம் பாஸ்டர் வந்துடாத. ஆமா ஆமா ஆமா, நாகரிகமா இரு, நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, தேவைப்படுற அளவுக்கு உங்களை ப்ரெசென்டபிளா வச்சுக்கோங்க. மேக்கப் போடுங்க, தப்பு இல்லை, மேக்கப் யூஸ் பண்ணுங்க. அதாவது நான் எமிமா பார்த்தா எமிமான்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஏதோ ஒரு பொண்ணு ரோட்ல போது போல நினைச்சிடக்கூடாது நம்ம இல்ல. அல்ல அது மேக்கப் என்ன ஓவர் டேக் பண்றக்கூடாது இல்ல இல்ல. ஆமா ஆமா, நான் ஒரு முறை பார்த்தேன்னா அடுத்த முறை பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்த பிள்ளை இல்லை அப்படின்னு தெரியணும். ஆமா, நீ வந்து என்கிட்ட வந்து அன்னைக்கு அந்த இடத்துல நான் அந்த ட்ரெஸ் போட்டதை ஞாபகம் இருக்கா அப்படின்ற அப்படியே எனக்கு சும்மாவே ஞாபகம் இருக்காது எதுவுமே. நம்ம கஷ்டப்பட்டு யோசிப்பது, ஓஹோ அதுதானோ, நம்ம நம்ம ஒரு கோட்டிங் பட்டி கம்மியாச்சுக்கிற போல இன்னைக்கு, அன்னைக்கு பட்டி எக்ஸ்ட்ரா ஏத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்க கூடாது இல்ல. அப்போ ஆமா, அவரோடு கூட உயிர்ப்பித்து இருக்கிறார். திருப்பி சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எல்லாமே முடிஞ்சு போச்சு. அத பவுல் சொல்றார், நான் மாம்சத்துல வாழ்ற நாள் வரைக்கும் நான் இன்னும் அவரோடு கூட இன்னும் போய் ரீச் ஆகலன்றது புரியுதுன்றார். ஆனா அதே நேரத்துல மாம்சத்திலேயே நான் மாம்சத்திற்கு கடனாளியா வாழல, மாம்சத்துல வாழ்ந்தாலும் நான் ஆவிக்குரியவனா வாழ்றேன். அதனால இங்க ஸ்லிப் ஆகிறன்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கிறிஸ்துவினுடைய சுவாபத்தை மட்டுமே பிரதிபலிக்க கத்துக்கும். மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாத கோபம், வீண் சுவாபங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், வீண் வைராக்கியங்கள், எரிச்சல்ல தேவையில்லாத வேலை, அதெல்லாம் மனஸ்தாபம், பகை, சண்டை, ஆமா குரோதங்கள். ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்கன்னு பவுல் சொல்றாரு. அதுதான் பிரச்சனை. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போ அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கரங்களை வைத்து அல்லேலூயா. ஆமா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிஞ்சிட்டாராம். ஸ்டாப் போட்டு ஆமா, அப்படியே மொத்தமா இழுத்தாச்சு. மொத்தமா பிசாசு இருக்கிறான், கிரியை செய்யறான். விசுவாசி வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொன்னு மொத்தமா அழிக்கல. அவனை அழிச்சிருந்தாருன்னா இங்க மரணமே இல்லாம மொத்தமா முடிஞ்சிருக்கும். ஆமா, அது எப்படின்னா, இப்படி யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. 2 பேரு கத்தி வச்சு சண்டை, வாழ்யுத்தம். ஆமா ஆமா, அவனை அடிச்சு அவன் கேடகத்தை உடைச்சி போட்டு அவன் கத்தியை கீழே விழுந்துட்டு, இப்ப அவன் கையில நிராயுத பாணியா ஒண்ணு இல்லாதப்போ இன்னும் இந்த ஆப்போனன்ட் பார்ட்டி என்ன பண்ண மாட்டான், அவ்வளவு சீக்கிரம் கொல்ல மாட்டான் இல்ல. அவனை வெறுப்பேத்தி பொறுமையை வச்சு கடைசியா போட்டு தள்ளுவான். அந்த மாதிரி ஆண்டவர் வந்துட்டு அவன் அதிகாரத்தை மொத்தமா பறிச்சுட்டு அவனை சாவடிக்க மட்டும் வச்சுக்கிறார். அப்படியே சுத்துப்போ பணதியப்போ. ஆமா, இது பத்தாத குறைக்கு இவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த அதிகாரத்தை தூக்கி கொடுத்துட்டாரு. இதை விட கேவலம் பிசாசுக்கு வேற என்ன? அவன் யோசிச்சிருப்பான், மூடிக்கிட்டு ஒழுங்கா இருந்துருக்கலாம் இதே பரலோகத்திலே, தேவையில்லாம இவரை பகச்சு அநியாயமா இன்சல்ட் பண்றாரு. ஆமா, அவனோட அதிகாரத்தை மொத்தமாய் பறித்தார், அவனை மட்டும் விட்டு வச்சிருக்கிறார். அவரை விசுவாசியாதவர்கள் வாழ்க்கையில நிறைய கிரியைகளை செஞ்சுக்கிட்டு அவனுக்கு என்னவோ இன்னும் பெரிய பவர் இருக்கிற மாதிரி, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாத மாதிரி கெத்தா காட்டிக்கிட்டு இருக்கானே தவிர, இன் ரியாலிட்டி Satan has no power over the people those who believe in Christ. கிறிஸ்துவை விசுவாசிக்க வாழ்க்கையில பிசாசின் கிரியைகளுக்கு கூட துளியளவும் அதிகாரமும் வல்லமை இல்லை. அதற்கு மாறாக பிசாசின் கிரியைகள் மேலும் பிசாசின் மேலும் அதிகாரத்தை தேவன் உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறாரு. இது விசுவாசத்தால் மட்டுமல்ல, விசுவாசத்தால் நீதியை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில தான் இந்த அதிகாரத்தை தைரியமா செயல்படுத்த முடியும். சொல்வீங்களா? நமக்கு எதிரையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே சொல்லுமா. ஆமா, நான் பிசாசுடைய காரியங்கள் பத்தி பேசணும்னா நிறைய கதை இருக்குது, சொன்னா நிறைய சிரிப்பா இருக்கும். ஆமா, இப்ப கதை பேச டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு டைம்னா
8:15 ஆகுது. ஸோ இன்னைக்கு ரெண்டு பாயிண்ட் தான் சொல்ல முடியல. ஒரு சண்டேவும் 2 பாயிண்ட் தான் பேச முடியுது. கொஞ்சம் டைமுக்கு வாங்க சீக்கிரமா. நான் லேட்டா வந்தாலும் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஒரு கரெக்டா ஒரு 5 to 6 1 மணி நேரம் ரொம்ப ஜாஸ்தி. 1 மணி நேரம் போதும். பாட்டு வர்ஷிப் 1 மணி நேரம் தாராளமா போதும். 5 to 6 ஒரு 6:05 இல்லை 6:15 மேக்சிமம் ஒரு செய்தி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நிதானமா கற்றுக்கொள்வோம், பொறுமையை கற்றுக்கொள்வோம். ஒரு 6:15 இருந்து ஒரு 7:30 7:45 8 மணிக்கு போனா கூட ஒரு 1.25 மணி நேரம் இல்ல. நானும் பறக்க வேக வேகமா போக தேவையில்ல. கர்த்தருடைய வார்த்தை நிதானமாய் வாசித்து பொறுமையாக நிறைய காரியங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசி எனக்கு உங்களுக்கு போதிக்கிறது ஈஸியா இருக்கும். சரி, அந்த டைமிங் மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முயற்சி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஸோ நம்ம இன்னைக்கு 2 காரியம் பார்த்தோம். இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்ததற்கான நோக்கம் என்னது? என்ன? அவர் மனித அவதாரம் எடுத்து வந்த காரணம் அவரே மத்தியஸ்தராய் இருப்பதற்காக. யார் மத்தியஸ்தர்? இயேசுவே மத்தியஸ்தர். 2வது, பிசாசின் கிரியைகளை முழுமையாய் அழிப்பதற்காக. ஒரு பாயிண்ட்டையும் ஒரு வசனமாவது சொல்றதுக்கு கொஞ்சம் வீட்டில் உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தகப்பனே, அல்பாவும் உமேகாவுமா இருக்கிறவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் ஒருவராயிராமல் ஒன்றாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய எங்கள் திரியேக தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம்ப்பா. கர்த்தர் நீர் பெரியவர், நீர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமான தேவன். எங்களை மீட்கும் பொருளாக்குவதற்காக உம்முடைய குமாரனை ஆண்டவரே நீர் சிலுவையில பலியாய் தந்தீரே. எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை காப்பாற்றுவதற்காக தகப்பனே உம்முடைய குமாரனை நீர் மனித அவதாரம் எடுத்து வர செய்து பிசாசினுடைய அதிகாரங்களில் மாட்டிக்கொண்டிருந்த எங்களை விடுதலையாக்கி, நியாய பிரமாணத்துல மனசாட்சியில குற்ற மனசாட்சியில சிக்கி கொண்டிருந்த எங்களை விடுதலையாக்கி உமக்கு மகிமையாய் நிற்க வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. பூமியில தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள் என்று அநேகர் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் நின்றாலும் கூட எங்களுக்காய் மனித அவதாரம் எடுத்து வந்த இயேசு மத்தியஸ்தராய் நின்று எங்களை எல்லா விதமான பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம் நீக்கி மீட்டு கொண்ட கிருபைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறோம். மீட்கப்பட்ட குழுவாய், ரட்சிக்கப்பட்ட சபையாராய் ஐக்கியத்தில் ஒன்றிணைந்து உண்மை நாங்கள் பாடி துதித்து ஆராதிப்பது மாத்திரமல்லாம உம்மை குறித்து அறிந்து கொள்ற காரியத்தில் உம்முடைய சத்திய வார்த்தைகள் நாங்கள் தியானிக்கும் தேவன் தருகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். காலை ஆராதனையும் மாலை ஆராதனையும் ஆசீர்வாதமாக்கி தந்த கிருபைகளுக்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்தும், வராதவர்களையும் அடுத்த வாரம் கொண்டு வாரும், நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நான் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பிடி சுட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாயின் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.